தமிழ்நாட்டில் ஒரு மலை இருக்கிறது. அது வெறும் மலை இல்லை. அதன் மீது கோட்டையும் இருக்கிறது, கோயிலும் இருக்கிறது, போர் வரலாறும் இருக்கிறது. நூற்றாண்டுகளை தாண்டியும் திருச்சி நகரத்தின் இதயத்தில் இன்னும் கம்பீரமாக நிற்கும் அந்த அதிசயம்தான் திருச்சி மலைக்கோட்டை. திருச்சிராப்பள்ளி நகரின் நடுப்பகுதியில் உயர்ந்து நிற்கும் இந்த மலைக்கோட்டை தமிழகத்தின் மிகவும் பிரபலமான வரலாற்று நினைவுச் சின்னங்களில் ஒன்று. ஒரே பெரிய பாறை மேல் அமைந்த இந்த மலை இயற்கை அரணாக இருந்ததால் பழங்காலத்திலிருந்தே முக்கியத்துவம் பெற்றது. இந்த மலைப்பகுதி பல கால ஆட்சியாளர்களின் கவனத்தை கவர்ந்தது. ஆரம்ப கட்ட குகை கோயில் சுவடுகள் பல்லவர் காலத்தை நினைவூட்டுகின்றன. பின்னர் மதுரை நாயக்கர் ஆட்சி காலத்தில் இந்த இடம் வலுவான பாதுகாப்பு மையமாக மாற்றப்பட்டது. அதனால்தான் மலைக்கோட்டை என்ற பெயர் இதற்கு பொருத்தமாகிவிட்டது. இந்த மலைக்கோட்டையின் மிகப்பெரிய சிறப்பு இது வரலாறும் ஆன்மீகமும் சேர்ந்த இடம். மலை நடுப்பகுதியில் தாயுமான சுவாமி கோயில், உச்சியில் உச்சி பிள்ளையார் கோயில், இவை இரண்டும் இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கின்றன. ஆனால் இது பக்தி மையம் மட்டுமில்லை. 18ஆம் நூற்றாண்டில் தென்னிந்திய அரசியல் மோதல்களில், குறிப்பாக கார்நாடிக் போர்கள் காலத்தில் இந்த மலைக்கோட்டை முக்கிய இராணுவ இடமாக இருந்தது. உயரமான இடம் என்பதால் நகரையும் சுற்றியுள்ள நிலப்பரப்பையும் கண்காணிக்க இது சிறந்த பாதுகாப்பு மையமாக இருந்தது. மலை உச்சியில் நின்று பார்த்தால் கீழே பறந்து விரியும் திருச்சி நகரமும் தொலைவில் காவிரி நதி பகுதியும் தெரியும். அதனால் இது வெறும் காட்சி தரும் இடம் அல்ல, ஒரு காலத்தில் யுத்த திட்டங்கள் தீட்டப்பட்ட மேடை. திருச்சி மலைக்கோட்டை ஒரு பக்கம் பக்தியை உணர்த்துகிறது, மற்றொரு பக்கம் தமிழ்நாட்டின் அரசியல், கட்டிடக்கலை, போர் நுணுக்கம் மற்றும் வரலாற்று பெருமையை நினைவூட்டுகிறது. அதனால் திருச்சி மலைக்கோட்டை என்பது ஒரு சுற்றுலா இடம் மட்டுமல்ல, தமிழக வரலாற்றின் கல்சாட்சி. இப்படி தமிழகத்தின் மறைந்த வரலாறுகள், மலைக்கோட்டைகள் மற்றும் வீரச்சுவடுகள் பற்றி தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம யுகசாட்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களோடும் ஷேர் பண்ணுங்கள்.